ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ शन्नो मित्रः शं वरुणः शन्नो भवद्वर्यमा शन्न इन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः। नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि रथं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्भक्तारमवतु अवतु माम् अवतु भक्तारम्। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்று தைத்திரிய உபனிஷத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் அந்த சப்ஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடி சில பல பேசிக் ஃபவுண்டேஷன்ஸ்லாம் போட வேண்டியிருக்கு. ஏன்னா தைத்திரிய உபனிஷத்துங்கிறது கொஞ்சம் சம்ஸ்கிருதத்தில் அட்வான்ஸாக இருக்கிறவங்க மட்டும்தான் எடுக்கிற ஒரு சப்ஜெக்ட். இதில் சீக்ஷாவல்லி, பிரம்மானந்தவல்லி அல்லது ஆனந்தவல்லி, பிருகுவல்லி என்று 3 அத்தியாயங்கள். 4வது அத்தியாயத்திற்கு நாராயணவல்லி என்று பெயர். ஆனால் அதற்கு பாஷ்யகாரர்கள் யாரும் எழுதவில்லை. அதனால் பின்னாடி வந்தவங்க தான் வியாக்கியானம் எழுதியிருக்காங்க. இதன் சாந்தி மந்திரம் ஷண்ணோ மித்ர சம்பர்ணக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். இது கிருஷ்ண யஜுர்வேதத்தில் வந்தது. யஜுர்வேதம் 2 சாகைகளை உடையது, கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம். ஒரு அன்பர் நமக்கு ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்விக்கு நான் இப்போ திருப்பியும் கேட்க சொல்கிறேன். அதுக்கப்புறமா அதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்டு ஃபர்தராக நம்ம போகலாம். கேள்வி இப்போ அவர் கேட்பார். ஆக்சுவலாக கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம் 2 இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. கிருஷ்ண யஜுர்வேதம்ங்கிறது வைசம்பாயனர் யாஞவல்யருக்கு சொல்லி கொடுத்தது. இடையில ஒரு மன வேறுபாட்டில் நீங்கள் சொல்லி கொடுத்தது திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால அவர் அதை வாமிட் பண்ணிட்டாரு. அதை தித்திரி பறவைகள்லாம் சாப்பிட்டுச்சு. அதனால தைத்திரியோபனிஷத் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பட் அதுக்கு பிறகு யாஞவல்யர் சூரியன் பகவான் கிட்ட போயிட்டு அதே யஜுர்வேதத்தை கற்றுக்கிட்டாரு அப்படின்றாங்க. பட் யஜுர்வேதம் அப்படிங்கிறது ஒன்னே தான். அதாவது வைசம்பாயனர் யாஞவல்யருக்கு சொல்லியதோ சூரிய பகவான் யாஞவல்யர்களுக்கு சொன்னதும் ஒன்னே தான். அப்ப ஏன் இந்த வேறுபாடாவே சொல்றோம்? ஸோ ஐ திங்க் உங்களுக்கு கேள்வி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சுக்ல மீன்ஸ் இந்த கிருஷ்ண யஜுர்வேதம் சுக்ல யஜுர்வேதம்னு நீங்கள் சொல்கிறீங்க சுவாமி. ஆனால் வைசம்பாயனர் யாக்ஞவல்கிய மகரிஷிக்கு சொல்லி கொடுத்ததும் அதே யஜுர்வேதம் தான். சூரிய பகவானை அவர் உபாசனம் செய்து யாக்ஞவல்கிய மகரிஷி அதுக்கப்புறமா திரும்ப வாங்குறதும் அதே இது யஜுர்வேதம் தான். அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வேற்றுமை இருக்கு? நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா இது நீங்களும் எல்லாரும் கேட்கணும், அதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்டேன். இருக்கு. நீங்க ஈஷாவாசிய உபனிஷத்துல 2 சாக்கை இருக்குன்னு நான் சொன்னேன். காண்வ சாக்கை, மாத்தியந்தின சாக்கைன்னு சொன்னேன். காண்வ சாக்கைக்கு 18 மந்திரம், மாத்தியந்தின சாக்கைக்கு 17 மந்திரம்னு சொன்னேன். ஏன் இந்த பேதம் அங்கேயும் வருது? இது அங்கேயே கூட நீங்க கேட்டிருக்கலாம், கேட்டிருந்தா சொல்லியிருப்பேன். இல்லை, இப்போ நீங்க கேட்குறீங்க, ஓகே. அதே மாதிரி இங்க கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கும் சுக்லவேதத்திற்கும் அப்ப நிறைய வித்தியாசம் இருக்கா? ஒரே மந்திரம் தான். ஆனா பிரிக்கிறதுல மந்திரங்கள்ல வித்தியாசம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் விஷயத்த சொல்றேன், அதுக்கப்புறமா நீங்க சொல்லுங்க. இப்ப அடியன்லாம் குருகுலத்துல படிச்சுட்டு இருக்க காலத்துல
எங்கள் ஆச்சாரியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு மந்திரத்தை சொல்லுவாங்க, சொல்லிட்டு நீ அதை வாயிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நாங்கள் அது ஒரு 100 முறை, மினிமம் 500 முறை நொட்டர் போடுவோம், பைஹார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா தான் அவர் திரும்பி வருவார், அவர்கிட்ட நாங்கள் சொல்லுவோம். இப்போ நான் நினச்சிப்பேன், நான் பண்ணது தான் கரெக்டுன்னு நினச்சிட்டு அதையே திரும்பி 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 சொல்லிட்டு, அதுக்கப்புறமா இதுதான் எனக்கு சொல்லி கொடுத்தது, நான் அதை அப்படியே இது பண்ணிட்டு ஏன் சிஷ்யங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போதும், அப்போ அந்த காலத்தில் உங்களுக்கு பென்ட்ரைவு, ஐபாடு, செல்ஃபோனு இதெல்லாம் லேப்டாப்லாம் கிடையாது ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு. ரெண்டாவது, அவங்க அப்படியே மொத்தமாக சொல்லிடுவா. நம்ம தான் எந்த இடத்துல பிரிக்கணும், எந்த இடத்துல கமா போடணும், எந்த இடத்துல புள்ளி ஸ்டாப் பண்ணணும்ன்றது காது வழிக்கா கேட்டு செவி வழி ஏற்றி சிந்தையில் ஏற்றி அதை நம்ம அப்படியே சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், நோட்டும் இல்லை ஓலைச்சுவடி காலத்தில், மீன்ஸ் வேத காலத்தில். அப்போ இந்த சிஷ்யர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அதை அப்படியே பைஹார்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்தவங்க, அவங்களுக்கு அப்புறமா வந்தவங்க அப்படி பிரித்து வைப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா ஜென்மாத்யஸ்ய யதஹ தத்து சமன்வயாத் சாஸ்திர யோன் ஹித்வாத். நீங்கள் நினைப்பீங்க இதனாலும் ஒரே மந்திரம்னு. ஆக்சுவலி இது மந்திரமே கிடையாது, இது சூத்திரம். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசாத், அந்த இடத்துல நான் கமா போட்டேன், சொல்லும் போதே கமா போட்டேன். தத்து சமன்வயாத் சாஸ்திர யோன் ஹித்வாத், அந்த இடத்துல கமா போட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க, ஓகே அப்போ இந்த இடத்துல கமா வருது, நீங்களும் புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி தான் வியாசாச்சாரியார் நமக்கு கொடுத்த அந்த பிரம்மசூத்திரம் இப்படி இருக்கு. நான் பிரம்மசூத்திரம் உங்களுக்கு தெரியும்ன்றதுக்காக நான் அதுலேருந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா பின்னாடி சங்கராச்சாரியார் பண்றாரு, அதை கமா புள்ளி ஸ்டாப்லாம் போட்டு 555 சூத்திரம்னு பிரிக்கிறார். வேற ராமானுஜர் வரும்போது அதை 642 மாத்திடுறாரு. அப்ப பாருங்க, கமா புள்ளி ஸ்டாப் மாத்தி போட்டிருக்காரு. ஆனா அதுக்கும் அந்த உபனிஷத்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இதோடைய சாஸ்திரம் இது பார்த்தோம்ல, நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதுலயும் காமிக்கிறேன். ஓம் சகனா பவது, இந்த ஷண்ணோ மித்ரஷம் வருணஹ புள்ளி ஸ்டாப் இருக்கு. இந்த ஒரு கோடுனா புள்ளி ஸ்டாப்னு அர்த்தம். ஷண்ணோ பவத் வர்யமா புள்ளி ஸ்டாப் இருக்கு. ஷண்ண இந்திரோ ப்ருகஸ்பதிகி. ஆனா சொல்லும் போது அந்த புள்ளி ஸ்டாப் இருக்குன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஓம் ஷண்ணோ மித்ரஷம் வருணஹ ஷண்ணோ பவத் வர்யமா ஷண்ண இந்திரோ ப்ருகஸ்பதிகி ஷண்ணோ விஷ்ணு நுருக்ரமஹ. இப்போ இதை ஒருத்தர் கேட்டுட்டு ஒரு குழந்தை கேட்குறான், ஓ இதுதான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஷண்ணோ மித்ரஷம் வருணஹ ஷண்ணோ பவத் வர்யமா, இதுதான் ஒரு புள்ளி ஸ்டாப்னு வச்சுட்டா அப்போ 4 புள்ளி ஸ்டாப் இல்லை, 2 புள்ளி ஸ்டாப் ஆயிடுது. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் ஈஷாவாசிய உபனிஷத்துல 17வது மந்திரம் போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு புள்ளி ஸ்டாப் போட்டதுனால அது என்ன ஆயிடுச்சு, 18 மந்திரம் கான்வ சாக்கையில் ஆயிடுச்சு. மாத்தியந்திர சாக்கையில போய் பார்த்தீங்கன்னா 17 மந்திரம் ஆயிடுச்சு, ஒரு மந்திரம் கம்மியாயிருச்சு. அதே மாதிரி யாக்ஞவல்கிய மகரிஷி போய் வைஷம்பாயன மகரிஷிகிட்ட கத்துக்கும் போது, இது மோஸ்ட்லி அடியனுடைய கருத்துன்னு நினைச்சுக்காதீங்க, காஞ்சி மகா பெரியவா இதை தெய்வத்தின் குரல்லையும் சொல்லியிருக்கார், வேதம்னு ஒரு புஸ்தகம் பண்ணியிருக்கார், அதுலயும் இருக்குது. யாக்ஞவல்கிய மகரிஷி மோஸ்ட் ப்ராபப்ளி இஸ் இன் சவுத் இந்தியன். ஏன்னா அது இன்னொரு கருத்தும் இருக்கு, அவர் பெங்காலினும் இருக்கு, அது எனக்கு தெரிய இது இப்போதைக்கு வேண்டாம் அந்த கான்ட்ரடிக்ஷன். அவர் தமிழ்நாட்டில் முதல்ல வைஷம்பாயன மகரிஷியை பார்த்து, தமிழ்நாடுன்னு ஸ்பெசிஃபிக்கல்னா அப்போ தமிழ்நாடுலாம் கிடையாது, உடனே கேட்டுறாதீங்க, நீங்கள் பார்த்தீங்களான்னு. வேத காலத்தில் சவுத் இந்தியா திராவிட தேசத்தில் வைஷம்பாயன மகரிஷிகிட்ட கற்றுன்னு இருப்பார். அதுக்கப்புறமா ஸ்கூல் கான்வென்ட்டை அவர் டிஸ்கண்டினியூ பண்ணுறார். பிகாஸ் டீச்சர் அவரை நீ கற்றுக் கொடுத்ததெல்லாம் ஹோம்ஒர்க்கு எல்லாத்தையும் நான் கொடுத்த பென்ட்ரைவு ஹார்ட் டிஸ்க்கு மெசேஜ் எல்லாத்தையும் கட் காப்பி பண்ணல, அதெல்லாம் திருப்பி கொடுத்துரு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவர் என்ன பண்ணிடுறாரு, திருப்பி கொடுத்துட்றாரு. இப்போ எம்டி டிஸ்க் ஆயிடுச்சு. இப்போ அதே ஏன்னா சிலபஸ் மாறலை, சிலபஸ் அவர் என்ன பண்ணுறாரு, நார்த் இந்தியாவில் போயிட்டு சூரியனுடைய மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் போய் கற்றுக்கணும்னு அட்மிஷன் போடுறாரு. எம்இஸ் நம்பரை போட்டு அவருக்கு உடனே கிடைக்கிறது. சூரியன் சொல்கிறார், ஓகே நானே உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு. இன்றைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதனால தான் வடக்கில் இருக்கிற அந்த சாண்டிங்க்கும் தமிழ்நாட்டில் இருக்க மீன்ஸ் எஸ்பெஷலி கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா வராது,
ஆந்திரா இவங்களுடைய சாண்டிங்க்கும் வித்தியாசம் வரும். இவங்க ஸ்வச்சமா சொல்லுவாங்க. உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரிதம், தீர்க்கம், பிளிதக, ரஸ்வம் இதெல்லாமே ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்றவங்க சவுத் இந்தியன்ஸுங்க. அதுலயும் எஸ்பெஷலி கன்னடாக்காரங்க ரொம்ப அழகா சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் கூட அந்த அளவுக்கு இல்லை. கர்நாடகாக்காரங்க ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்லுவாங்க. நார்த் இந்தியாவில் போட்டிங்கன்னா இது வேற இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இது சவுத் இந்தியன், இந்த ஷண்ணோமித்ர இது வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு யூகிச்சுட்டு ஒரு இதுல நான் இதை வந்து முதல்ல சவுத் இந்தியன்ஸ்க்கு எப்படி சேன் பண்றாங்க, அப்ப நார்த் இந்தியன்ஸ் எப்படி சேன் பண்றாங்கன்னு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அதுதான் பேதம். அதே மாதிரி ஷாக்கா பேதம். ஷாக்கா பேதம்னா பிரான்ச்சஸ் எப்படி வந்து பிரிக்கிறது, எந்த மந்திரத்தை எப்படி பிரிக்கிறதுன்றதுல பேதம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இப்ப நம்ம எடுக்கிற கிளாஸ் எல்லாமே கிருஷ்ண யஜுர்வேதம், தைத்திரிய ஷாக்கை. தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி யஜுர்வேதிங்க நிறைய இருக்கிறதுனால தைத்திரிய உபநிஷத்து தான் நிறைய பரவலா படிச்சுட்டு இருக்காங்க. அது ஸ்மார்த்தவா இருக்கலாம், ஷௌத்தாவா இருக்கலாம், அவங்க எல்லாமே படிக்கிறது இதுதான். அதனால நம்ம அதையே எடுத்துக்கிறோம். அது பிரகாரம் தான் நம்ம வியாக்கியானம் பண்ண போறோம். இப்ப நான் ஃபுல் மந்திரம் சொல்லவா இல்ல பாதி மந்திரம் சொல்றேன் பாருங்க. இந்த சன்னோ இதுல விஷ்ணு ருக்ரம வரைக்கும் பாக்குறேங்க. கர்நாடகாவுடைய டிரான்ஸ்லேஷன் மாதிரி வரும் ஸ்வரமும். ஓம் ஷண்ணோ மித்ரஷம் வருணஹ ஷண்ணோ பவத்வர்யமா ஷண்ண இந்திரோ ப்ருகஸ்பதிஹி ஷண்ணோ விஷ்ணுருக்ரமஹ நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி. ஓகே, இப்படிதான் போகும். இதே நார்த் இந்தியன்ஸுங்க அவங்க வச்சுட்டு இருக்கால சுக்ல யஜுர்வேதம், அதுலயும் இதே சாந்தி மந்திரம் இருக்கு. அவங்க என்ன பண்ணா, ஓம் ஷண்ணோ மித்ர சம்பருண ஷண்ணோ பூவத்வர்யமா ஷண்ணோ இந்திர ப்ருகஸ்பதி ஷண்ணோ விஷ்ணுருக்ரமஹ. ஏன் பாருங்க, இவன் ஸ்வரம் போடல பார்த்தீங்களா? நான் பார்த்தோன்னா அது ஒன்று கத்துது. ஸோ இப்படி ஆயிடும். இது மட்டும் இல்லை, ஏன்னு இதுக்கு ஒரு லாஜிக்கலா இருக்கு. இந்த சவுத் இந்தியன்ஸ்ல உங்களுக்கு வெயில், பனி, மழை இதெல்லாம் வந்து ரொம்ப மிதமா இருக்கும். அதிவிருஷ்டி, அனாவிருஷ்டி அதெல்லாம் ரொம்ப இதுவானது. ஆனா நார்த் இந்தியாவில் அப்படி கிடையாது. அவங்களுக்கு வந்து கூலர், கூலஸ்ட், வின்டர் அப்படிலாம் கிடையாது. இங்கிலீஷ்ல வின்டர், விண்டஸ்ட் அப்படிதான் இருக்கும். ஸோ அவங்க வந்து பனியிலையும், இப்போ நீங்கள் இமாலயத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கவன்லாம் இதை படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் எப்படி படிப்பான்? வாயிலிருந்து மகா பிராணங்கள் ஜாஸ்தி வராது. அல்ப பிராணத்திலேயே, அல்ப பிராணம் மகா பிராணம்னா உங்களுக்கு தெரியும்னு நினைச்சு நான் பேசுறேன். சம்ஸ்கிருதத்துல, தமிழ்ல என்ன சொல்வீங்க? தீர்க்கம், ரஸ்வம். இது தமிழ்ல இருக்குல்ல, ரஸ்வம், தீர்க்கம். என்ன சொல்லுவீங்க? லாங் கான்ஸ்டன்ட், சாஃப்ட் கான்ஸ்டன்ட், அப்புறமா லோ கான்ஸ்டன்ட் அப்படின்லாம் சொல்லுவீங்க. அதாவது தமிழ் தர்மிர் அப்படின்னு அந்த இட்டெல்லாம் நம்ம அழுத்தி சொல்லுவோம். அவெல்லாம் அப்படி சொல்ல மாட்டான். ஏன்னா அப்படி சொன்னா மகாபிராணன் விட்டா நமக்கு மூச்சு கோல்டு நிறைய பிடிக்கும். இப்போ எனக்கு பிடிச்சிட்டு இருக்க மாதிரி. அப்ப நிறைய அவங்க அல்ப பிராணத்தை தான் யூஸ் பண்ணுவான், மகாபிராணம் யூஸ் பண்ண மாட்டான். அதனால தமிழ் இந்த சவுத் இந்தியன்ஸுங்களுக்கு அது மிதமா இருக்கிறதுனால ஷண்ணோ மித்ரஷம் வருணஹ அந்த விசர்க்கத்தையும் சேர்த்து நம்ம சொல்றோம். பட் வேற அவங்களுக்கு அந்த விசர்ஜனம் பண்ணிடுவான். ஏன்னா அதுல அவங்களுக்கு பிராணன் போகுது. அப்ப என்ன பண்ணா, ஷண்ணோ மித்ரஷம் வருண ஷண்ணோ பவத்வர்யமா. ஸோ கிராமட்டிக்கலி இட் இஸ் கரெக்ட்னு சொல்லலாம், கிராமட்டிக்கலி இட் இஸ் ராங்னு சொல்லலாம். நான் இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரல, அது உங்க ஆடியன்ஸோடைய இதுக்கே போயிடுறேன். ஆனா இதுதான் காரணம். அதனால நார்த் இந்தியன்ஸோடைய சுக்ல யஜுர்வேதத்திற்கும் சவுத் இந்தியன்ஸோடைய கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கும் இது ஒரு பேதம். ரெண்டாவது பேதம் வந்து ஷாக்கா பேதம். ஷாக்கா பேதம்னா ஸ்லோகமே, இப்ப நீங்க அப்ப நோட்ஸும் கிடையாது, எழுதியும் வைக்கல, ரெக்கார்டும் பண்ணல. குரு என்ன சொன்னாரோ அதுதான், குருக்கு எவ்வளவு தெரியுமோ அதுதான் சொல்லுவோம். ஓகே, இப்ப நான் எனக்கே நீங்க திடீர்னு சதபத பிராமணத்துல இருந்து சொல்லுங்கன்னு சொன்னா எனக்கு என்ன தெரியுமோ தான் நான் சொல்லுவேன். நான் என்ன கத்துக்கிட்டணும். அப்ப அந்த நாலேஜ் என்ன ஆயிடுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வருது குரு சிஷ்ய சம்பந்தத்துல.
அப்ப அவன் என்ன நினைச்சிருப்பான், ஓகே இவ்வளவுதான் இருக்குன்னு. அவருக்கு சப்போஸ் ஒரு மந்திரம் அன்னைக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய குரு வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க, அவன் நினைச்சுப்பான் இவ்வளவுதான் ஷாக்குன்னு. இருக்கலாம்ல, நான் ஜஸ்ட் ஐ எம் கிவிங் யூகத்துல சொல்றேன். அப்ப அவங்க நோட்ஸ் அந்த சிஷ்யன் என்ன பண்ணிடுவான், இல்ல எஜுர்வேதத்துக்கு 6 பிரபாட்டகம் தான் அப்படின்டுவான். அவன் அவன் சிஷ்யனுக்கு சொல்லி கொடுப்பான், அவன் சிஷ்யனுக்கு கடைசியில வரும்போது என்ன ஆயிடுத்து, பிரபாட்டகம் 6 தான் ஆயிடுச்சு. அப்படிதான் சாமவேதம் இன்னைக்கு போச்சு. சாமவேதத்துல இன்னைக்கு எத்தனை, முதல் 100 1000 ஷாக்கான்றாங்க, ஆனா நமக்கு கிடைச்சதே 10 தான் இல்ல. அப்ப இருக்கிறது 1000 ஷாக்கா, அட்லீஸ்ட் ஒரு 100 கிடைச்சிருக்கலாம், 10 தான் இருக்கு நம்ம கிட்ட. அந்த 10 ஷாக்கையும் படிக்கிறதுக்கு ஆளுங்க இல்லை இன்னைக்கு. அதே மாதிரிதான் கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பான மாதிரி இந்த மாதிரி வேற்றுமைகள் வர்றதுக்கு காரணம். அப்ப எங்க புள்ளி ஸ்டாப், எங்க கமா, எங்க உச்சை உதாத் மீன்ஸ் ரஸ்வமா பிளித்தமா தீர்க்கமா அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லி கொடுக்கல. சப்போஸ் என்ன மாதிரி ஒரு கத்துக்குட்டி, அவன் என்ன பண்ணுவான், த த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் ஒன்னும் புரியல, சரி ஓகே அதே தான்னு சொல்லி ஸ்வரத்தையே மாத்திரலாம் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுலயே ஒன்று சொல்றேன், வதிஷ்யாமி ரதம் வதிஷ்யாமி த, ஓகே தி, அந்த தாவா தீயா தீயா புரியலையே. அப்ப என்ன பண்ணுவான் அவன், தீன். அப்ப இது மாதிரி நிறைய பேதம்லாம் வரும்போதுதான் பின்னாடி வந்தவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, ஓகே இது கிருஷ்ண யஜுர்வேதம், இது சுக்ல யஜுர்வேதம். இப்ப புரியுதுங்களா? திஸ் இஸ் ஹவ் இட் ஹாஸ் ஸ்பிளிட்டட். ஐ ஹோப் இது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இது கேள்வி கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதை நானே சொல்லியிருக்கணும். சரி, அந்த அளவுக்கு டீப்பா யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா ஆறுமுகம் வந்து ஒரு முகத்தோடு இல்லாமல் 6 முகத்தோடு என்ன கேட்டு விட்டார். அதனால நான் சரின்னு சொல்லிடுறேன்னு சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம அடுத்தது சப்ஜெக்டுக்கு போகணும். இந்த சப்ஜெக்ட்ல வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா இது நம்ம ஏஐல போட்டாதான் என் ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு புரியும், அதனால போட்டேன். ஆனா இதுல சில பல மிஸ்டேக்ஸ் இருக்கு. அதுக்காக நான் அந்த வார்த்தைகளை நான் அப்படியே வந்து போட்டோ பிரிண்ட் எடுத்தும் காமிச்சிருக்கேன். அது வேணும்னா நீங்க அதை எடுத்துக்கோங்க, வாட்ஸ்அப்லயும் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம இப்ப சப்ஜெக்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல we have to know about some basic structure. இந்த தைத்திரிய உபனிஷத்து எப்படி பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நான் காமிச்சிருக்கேன், இருந்தாலும் அதுல சரியா வரல ஏஐ சாஃப்ட்வேர்ல. இருக்கிறத நான் வச்சு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன், பார்த்துக்கோங்க. சீக்ஷாவல்லி முதல் சாப்டர், பிரம்மானந்தவல்லி அல்லது ஆனந்தவல்லின்றது 2வது சாப்டர், பிருகுவல்லி அப்படின்றது 3வது சாப்டர், மகாநாராயண வல்லி அப்படின்றது 4வது சாப்டர். அந்த 4வது சாப்டருக்கு தான் நம்ம எழுதல, சரிங்களா? ஸோ இந்த சீக்ஷாவல்லியில நிறைய உபாசனைகள் எல்லாம் சொல்லி தருகின்றார்கள். நான் இதே தான் நாங்கள் காமிச்சது தான் இங்க காமிக்கிறாங்க. மகாநாராயண உபனிஷத்துன்னு செப்பரேட்டா இருக்கும், அதை நான் எடுத்துட்டு நான் இந்த இடத்துல காமிக்கிறேன். இந்த சீக்ஷாவல்லியில, சீக்ஷாவல்லி தானே முதல் வள்ளி, இந்த சீக்ஷாவல்லியில 5 விதமான உபாசனைகள் சொல்லித்தராங்க. அது என்ன 5 விதமான உபாசனை? சம்ஹிதா உபாசனை, இந்த சான்ஸ்கிரிட்டை ஃபாலோ பண்ணாதீங்க, இது ஏஐல தப்பா காமிக்குது. வியாகிருதி உபாசனை, ஹிரண்ய கர்ப்ப உபாசனை, பாந்த உபாசனை, அதே மாதிரி ஓம்கார உபாசனை. ஓகே, இந்த 5 உபாசனையை சொல்லித்தராங்க. இந்த 5 உபாசனையும் நான் இங்க எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. பிரதமாவல்லி சீக்ஷாவல்லின்னு சொல்லுவாங்க. இந்த சீக்ஷாவல்லின்றதுக்கு ஏன் பேர் வந்ததுன்னா நான் பின்னாடி சொல்லுவேன். இதுல நிறைய உபாசனைகள் எல்லாம் சொல்லி எப்படி நாம் மனதை பக்குவப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சீக்ஷாவல்லி, சீக்ஷார்த்த சங்கிரகம், சம்ஹிதோ உபாசனம், மேதாவி சித்தியர்த்தம் உபாசனம், ஆவகந்தி மந்த்ரா அப்படின்வாங்க. ஆவகன் தேவி தன் பானா குர்பானா சீரமாத்மனஹ அப்படின்னு அந்த மந்திரம் போகும். நாங்க ட்ரெடிஷ்னலா படிக்கும்போது என்ன ஆகும்னா, முதல்ல ஒரு வருஷம் இந்த தைத்திரிய உபனிஷத் மந்திரத்தை பைஹார்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த மந்திரங்களுக்கு பேசிக் மீனிங்கை சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா சங்கர பாஷ்யம், ரங்கராமானுஜ பாஷ்யம், வித்யாரண்ய முனியோடைய பாஷ்யம், டீகா, அதெல்லாம் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போ ஒரு உபனிஷத்தை எடுத்தீங்கன்னா ஒரு வருஷம் போகும் மினிமம். முதல்ல நீங்க பைஹார்ட் பண்ணி அதை எங்களுக்கு திரும்ப சொல்லணும் சிஷ்யன்க. அதுக்கப்புறமா தான் ஆச்சாரிய ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
இன்னைக்கு ஆன்லைன் சேவார்த்திங்க அப்படி இல்லை. கிளாஸ் நான் முடிச்சதையே எடுத்ததையே சொன்னால் நீங்க சொல்ல மாட்டீங்க. அதனால நான் அந்த அளவுக்கு டெஸ்ட் உங்களுக்கு வைக்கல. எனிவே, ஸோ வியாகிருதி உபாசனை அதே மாதிரி இன்னொன்று என்ன, இங்க இருக்கு, இதை பிரிண்ட் அவுட் கூட சரியா எடுக்கல. மனோமயா குண பிரம்மோப உபாசனைன்னு ஒன்று இருக்கு. பிருத்திவியாதி உபாசனை, அதுல தான் பஞ்ச எல்லாமே 5 பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு உபாசனை சொல்லுவாங்க. பாந்த உபாசனைன்னு அதுக்கு பேரு. அடுத்து பிரணவோபாசனம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. பிராணத்தை பத்தி ஒரு பெரிய உபாசனை, பிராணத்தை எப்படி உபாசனை செய்யணும்னு. சுவாத்தியாய பிரசம்சா அப்படின்னு ஒரு உபாசனை இருக்கு. எப்படி கான்வகேஷனுக்கு மந்திரம் சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. அடுத்து பிரம்ம ஜான பிரகாஷாத்ம மந்திராக அப்படின்னு பிரம்ம ஜானத்தை அடைந்த அந்த மேதாவிகள் எப்படி உபாசனை செய்வார்கள்னு. சிக்ஷா சிஷ்யஸ்ய அனுசந்தானம்னு ஒரு உபாசனை இருக்கு. அதாவது ஒரு சிஷ்யன் நான் தன்னுடைய கேள்விகளை எல்லாம் முடித்து கொண்டு வித்ய அத்தியனத்தை முடிக்கும்போது அவன் எப்படி இந்த நாட்டிற்காக ஒரு பிரதிஜை எடுக்க வேண்டும் என்பது அங்கே காட்டப்படுகிறது. உத்தர சாந்தி பாத்தம். உத்தர சாந்தி பாத்தம்னா இதே சன்னோமித்ர சம்பரண நான் இப்ப சொன்ன மந்திரம் தான், ஆனா ஒரு சின்ன சேஞ்சில் வரும். அது கூட ரொம்ப, ஏன்னா அது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மனசுல நினைச்சு பாருங்க, குருகுலத்துல அப்ப டேப் ரிகார்டர் எதுவும் புக்கு நோட்டு எதுவுமே இல்லை. குரு சொல்லிட்டு நீ இந்த மந்திரத்தெல்லாம் சொல்லின்று நான் வரேன்னு சொல்லிட்டு உள்ளார போயிடுவாரு. அவருடைய அக்னிஹோத்திரம் நித்திய கர்ம அனுஷ்டானம் அதெல்லாம் முடிச்சுட்டு வருவார். அது வரைக்கும் இவன் சொல்லிட்டு இருப்பான். இப்ப குரு வரும்போது இவன் இப்பதான் ஸ்டார்ட் பண்றானா இல்ல முடிச்சிட்டானான்னு எப்படி தெரிஞ்சுப்பாரு? அந்த சாந்தி பாந்தத்தை வச்சு தெரிஞ்சுப்பாரு அவன் முடிக்கிறானா இல்ல தொடங்குறானான்னு. எப்படி நம்ம இந்த இந்த மந்திரத்தையே எடுத்துக்கோங்க, சன்னோமித்ர சம்பரனால அதுல வரும். அந்த மந்திரம் வரும்போது பார்க்கும்போது நீங்க நான் உங்களுக்கு அந்த மந்திரத்தை காமிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்த மந்திரம் வரும்போது பாத்தீங்கன்னா त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि रथं वदिष्यामि सत्यं वदिष्यामि அப்படின்னு வருது. அப்ப இது தொடக்கம்னு அர்த்தம். இது நிறைய தெரியாதவங்களுக்கு, ஏன்னா நிறைய இது மாதிரி மைன்யூட்டான விஷயம் இருக்கு. இதே முடிக்கும் போது பாத்தீங்கன்னா இப்படி வராது. त्वमेव प्रत्यक्षं ब्रह्मावादिशं रथमवादिशं सत्यमवादिशं तन्मामावीत तद्वक्तारमावीत आवीन्मान् आवीहेत् वक्तारम् ஓம் சாந்தி 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 அப்படின்னுவாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களோ இல்லையோ, எம்பெருமான ராமானுஜ சம்பிரதாயத்தை வந்தவா புரிஞ்சுக்கிட்டா. அவங்க என்ன பண்ணிட்டா, ஓ இதே மாதிரி வேதத்திற்கு சமமாக உள்ளது நம் திராவிட வேதாந்தம் அப்படின்னு சொல்லி திராவிட வேதாந்தத்துல இதை என்ன பண்ணுவாங்க. இன்னைக்கும் நீங்க சேத்தி சேவையில போய் பாத்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம் படிக்கும்போது அந்த கடைசி ஸ்லோகம் வருதுல்ல, அந்த கடைசி ஸ்லோகத்தை சொல்லும் போது 2 முறை சொல்லி 2வது முறை சொல்லும் போது நீட்டி சொல்லுவாங்க. அப்படி சொன்னா அது அப்படியே சமமா அந்த வேதத்துல இருந்து வந்ததுக்கு சமமா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாசுரம் பல்லாண்டு பல்லாண்டு. அதுல கடைசி ஸ்லோகம் எடுத்துக்கோங்க. என்ன ஸ்லோகம்? பல்லோரும் ஏத்துமீர் பல்லாண்டு பல்லோரும் ஏத்துமீன் பல்லாண்டு குருமினேன் அப்படின்னு வருவது. அந்த இடத்துல எனக்கு டக்குனு இப்ப கையில புக் இல்ல. சோ இந்த பல்லாண்டு பாசுரம் பாத்தீங்கன்னா முதல் முறை சொல்லும் போதும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாய் இரத்தாண்டு பலகோடி நூறாண்டு மண்ணாண்டு நின்றோன் மணி வந்தா உஞ்சேவடி செவ்விதிருக்காப்பு ஒரு முறை சொல்லிட்டு 2வது முறை சொல்லணும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாய் இரத்தாண்டு பல்லாப்ப இது தொடக்கம்னு அர்த்தம். அதே மாதிரி முடிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வரும் பல்லோரும் ஏத்துமினேர் ஒரு கூடி பல்லாண்டே அப்படின்னு முடியணும். அப்படி வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நீட்டிச்சு சொல்லுவாங்க. பல்லோரும் ஏத்துமேர் பல்லாண்டே
அடியார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்படின்னு சொல்லி முடிப்பான். அப்ப முடிக்கும் போது நமக்கு தெரிஞ்சு போயிடும், ஓ இவங்க முடிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த தைத்திரிய உபனிஷத்துலயும் இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. நம்ம இப்ப சுவாமி இதுக்கு ஓகே சன்னோ மித்ர சகனாவதிக்கெல்லாம் சொல்லுங்கன்னா அதுக்கும் இருக்காங்க. சகனாவதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஓம் நீட்டிச்சு சொல்லணும். அதை முடிக்கும் போது ஹரி ஓம் அவ்வளவுதான் சொல்லணும். அப்ப அதுலயே தெரிஞ்சு போயிடும் குருவுக்கு, ஓ இவன் இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டான், இப்ப முடிச்சிட்டான். அப்ப அந்த காலத்துல எல்லாம் குருங்க குழந்தைங்களுக்கு சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதே இப்படி ஒரு டெக்னிக்கலை கையாண்டு இருக்காங்க. அடுத்து இது பிரதமா விபக்தி, இது பிரதமா வள்ளி சிக்ஷாவளி, அதுல 11 உபாசனைகளை சொல்லி தராங்க. வேல்யூ எஜுகேஷன்னா இதுதான். இந்த 11 வேல்யூஸை அவங்க ஃபாலோ பண்ணாவே, மெடிடேட் பண்ணாவே நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸா மாறிடுவாங்க. அடுத்து பிரம்மானந்த வள்ளி, அது எப்படி ஸ்டார்ட் ஆகும், சிக்ஷாவளி எப்படி ஸ்டார்ட் ஆகும் அது சொல்லிடுறேன். சீக்ஷாம் வியாத்யாஸ்யாமஹ வர்ணஸ்வரஹ மாத்ராபலம் சாமசந்தானஹ இத்யுக்தஸ்ஸீஹீக்ஷாத்யாயயஹ அப்படின்னு வரும் சிக்ஷாவளி. நீங்க புஸ்தகத்தை பாருங்க, அடியேன் மஸ்தகத்துல இருந்து சொல்றேன். அதே மாதிரி வித்யாவளி, பிரம்மானந்தவள்ளி, அது எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஓம் பிரம்ம விதாப்னோதி பரம் ததேஷாப்யுக்தः சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதம் குர்குகாயாம் பரமேப்யோ மன்ன சோஷ்ணுதே சர்வான் காமான் சக அப்படின்னு வரும். சோ இது பிரம்மானந்த வள்ளி. இந்த பிரம்மானந்த வள்ளிக்கு ஒவ்வொரு வள்ளிகளுக்கும் சாந்தி மந்திரம் இருக்கு. சீக்ஷாவளிக்கு நம்ம என்ன சாந்தி மந்திரம் பார்த்தோம்? ஷண்ணோ மித்ர சம்வரண. அதே பிரம்மானந்த வள்ளிக்கும் பிருகுவள்ளிக்கும் சாந்தி பாத்திரம் பார்த்தீங்கன்னா சகனாவது முதல்லயும் வரும், தொடக்கத்திலயும் வரும், இறுதியிலயும் வரும், தொடக்கத்திலயும் வரும், இறுதியிலயும் வரும். சுவாமி இப்ப இது ஒரு டவுட் இருக்கு, நீங்க கேட்கல, நானே கேட்டேன். பிரம்மானந்த வள்ளி முடியும் போது சகனாவது சொல்றோம், அதுக்கப்புறம் பிருகுவள்ளிக்கு திரும்பவும் சகனாவது. அப்போ ஒரே சகனாவது நீங்க 2 முறை சொல்லவே வேஸ்ட் தானேன்னா இல்ல. அந்த இடத்துல அப்பதான் அந்த ஆச்சாரியனுக்கு தெரியும், ஓகே பிரம்மானந்த வள்ளியை பூர்த்தி பண்ணிட்டா இப்ப பிருகுவள்ளிக்கு என்ட்ரி போறான் அப்படின்னு. அந்த இடத்துல அவங்க ஒரு கேப் விட்டு ஹரி ஓம் ஓம் சகனா பவது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ அந்த ஸ்வரத்திலேயே கண்டுபிடிச்சிடுவார் குரு, இவன் பிரம்மானந்த வள்ளியை முடிச்சுட்டு இருக்கான், பிருகுவள்ளிக்கு என்ட்ரி கொடுக்குறான் அப்படின்னு. இதெல்லாம் வந்து குருகுலத்துல படிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ட்ரெடிஷ்னலா படிச்சிருந்தேன்னா அதெல்லாம் இந்த மாதிரி நுணுக்கெல்லாம் தான் தெரியும். எனிவே பிருகுவள்ளி எப்படி ஸ்டார்ட் ஆகும்? பிருகுர்வைவாருணிஹி வருணம் யதரமவசார அடி அதிஹி பகவோ பிரம்மேதி தம்போ வாச அப்படின்னு அது அப்படியே போகும். இதுதான் இது வந்து தைத்திரிய உபநிஷத்தோட. சோ இப்போ இந்த பிரம்மானந்த வள்ளியில 6 சப் சாப்டர்ஸ் இருக்கு. அது என்ன? உபனிஷத் சார சங்கிரகம். எல்லா உபனிஷத்துடைய சாரத்தையும் சங்கிரகமா ஜிஸ்டா போட்டு பிரம்மானந்த வள்ளியுடைய முதல் அணுவாக்கம் ஆர் சாப்டர்ஸ்ல கொடுத்துருவாங்க. அடுத்து பஞ்சகோஷ விலக்ஷணம். பஞ்சனா 5, தமிழ் பஞ்சம் கிடையாது, இது சமஸ்கிருத பஞ்சம். பஞ்சகோஷ விலக்ஷணம், அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய என்ற 5 கோஷத்துடைய விலக்ஷணத்தை எப்படி பிரிக்க வேண்டும் என்பதை அந்த இடத்துல காமிப்பாங்க. அபய பிரதிஷ்டா அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மந்திரத்தை குரு பூர்ணிமையிலும் குரு சிஷ்யனுக்கு சன்னியாசம் கொடுக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்லுவாங்க, அபய பிரதிஷ்டா அப்படின்னு. அதாவது குரு வந்து சிஷ்யனை பார்த்து, உனக்கு கவலைப்படாத, நான் உனக்கு மந்திரத்தெல்லாம் சொல்லி கொடுக்குறேன், சான்ஸ்கிரிட் தெரியலனாலும் கிளாஸ் ஆன்லைன் சேவார்த்தியா இருந்தாலும் பரவாயில்ல, எங்கெங்கன்னா போய் மற்ற சம்பிரதாயத்தெல்லாம் கத்துட்டாலும்
நான் அத்வைத ரீதியா ஒண்ணு சொல்லி கொடுக்குறேன்னு அங்க ஒரு அபய பிரதிஷ்டா கொடுப்பாரு. அடுத்து பிரம்மானந்த மீமாம்சா, ஒரு பிரம்மத்தை அடைவதற்கு ஒரு மெஷர்மெண்ட் என்ன அப்படின்றத பிரம்மானந்த மீமாம்சா நான் காமிக்கிறேன் ஐகான்ல, அதுல சொல்லி கொடுப்பா. அடுத்து உத்தர சாந்தி பாட்டம். அந்த உத்தர சாந்தி பாதத்துக்கு சங்கராச்சாரியா அந்த இடத்துல பாஷ்யம் எழுதியிருக்காரு. இப்ப சகனாவுக்கு அவர் நிறைய இடத்துல எழுதியிருக்காரு. ஏன் சாமி எழுதணுமா அப்படின்னு கேட்பேன். அங்கதான் சங்கராச்சாரியருடைய ஸ்டாண்டர்ட் தெரியும். அந்த சாந்தி பாட்டத்துல நம்ம சகனாவுக்கு எல்லாரும் தெரியும். ஆனா அந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா yes given a totally beautiful one meaning, அதை நம்ம அனுபவிப்போம். அடுத்து பிருகுவள்ளி. இப்ப நான் சில இடத்துல கிளாஸ்ல பிரதமாவளி, திவ்யாவளி, திருத்தியாவளி சொன்னா நீங்க புரிஞ்சுக்கணும். பிரதமாவளினா என்ன? பிரதமாவளி வள்ளினா ஏதோ கொடி. பிரதமாவளினா முதல் கொடி, இரண்டாம் கொடி, மூன்றாம் கொடி சொல்லக்கூடாது. முதல் கொடினா சிக்ஷாவளி, வித்யாவளி, பிரம்மானந்தவள்ளி, ஆனந்தவள்ளினே அதுக்கு பேரு. திருத்தியாவளி பிருகுவள்ளி. இந்த பிருகுவள்ளியில பிரம்ம ஜிக்ஞாசா என்றால் என்ன, பிரம்மத்தை நாம் எப்படி அடைய வேண்டும் என்பது முதல் அனுவாகம். இரண்டாவது அனுவாகம் பஞ்சகோஷ ஸ்திதி பிரம்ம நிரூபணம். இந்த ஐந்தையும் கலைந்தால், அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமயத்தை எல்லாம் கலைந்தால், ஆனந்தமயத்தில் இருக்கக்கூடிய அந்த காரண சரீரத்தையும் கலைந்து விட்டால் எப்படி பிரம்மம் தென்படுகின்றது என்பதை பிரம்ம நிரூபணமாக காட்டுகின்றார். அடுத்து ஆனந்த பிரம்ம உபாசனம். அந்த பிரம்மத்தை எப்படி உபாசிக்க வேண்டும், இது வரைக்கும் எந்த உபநிஷத்துலயும் சொல்லாத ஒண்ணு. பிரம்மத்தை நம்ம உபாசனையா நம்ம இதுல எடுத்துல, ஆனா இதுல பிரம்மத்தை எப்படி உபாசனை செய்ய வேண்டும் என்றும் காட்டி தருகிறது. அடுத்து சதாச்சார பிரதர்சனம். இந்த பிரம்மானந்த அனுபவம் எப்படியாப்பட்டது மெஷர்மெண்டோட பிருகு அவருடைய சிஷ்யனுக்கு பிருகு கத்துக்கிட்டத, வருணன் கிட்ட கத்துக்கிட்டத சொல்லி கொடுக்குறாரு. அடுத்து உத்தர சாந்தி பாடம். இப்படி பிருகுவழி இருக்கிறது சின்னது, ஆனா சீக்ஷாவளி தான் இருக்கிறது கொஞ்சம் பெருசு. அது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆச்சாரியர்களுடைய பாஷ்யம் இல்லாம நல்லா புரிஞ்சுக்க முடியாது. எனவே இது ஒரு பக்கம் போகட்டும். இப்ப இது போறதுக்கு முன்னாடி, இதெல்லாம் பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி நான் டோட்டலி ஐ ஹேவ் டு கோ டு another subject. இந்த சங்கர பாஷ்யத்துக்கு சங்கராச்சாரியார் இதெல்லாம் முதல்ல பண்ணாரு ஒரு இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா, தைத்திரிய உபநிஷத் பாஷ்யம் அவர் எழுதும் போது நான் இந்த இடத்துல கொடுத்திருக்கேன், முடிஞ்சவங்க மேல பார்த்துக்கோங்க. முதல் ஒருத்தங்க பாஷ்யம் செய்யும் போதுதான் நமஸ்கார மந்திரம்னு பண்ணுவாங்க. சங்கர பகவத்பாதர் தைத்திரிய உபநிஷத்துடைய பாஷ்யத்தை தொடங்கும் போதே ஒரு நமஸ்கார மந்திரம் பண்றார். அந்த மந்திரத்தை தான் நான் இங்க போட்டிருக்கேன். யஸ்மான் ஜாதம் ஜகத் சர்வம் யஸ்மின்னேதம் பிரலீயதே ஏனேதம் தார்யதே சைவ தஸ்மை சாந்தாத்மனே நமஹ அப்படின்னு சங்கராச்சாரியா அந்த இடத்துல ஒரு நமஸ்காரம் பண்றார். இப்ப இந்த இடத்துல ஒரு டவுட் வருது. அப்ப தைத்திரிய உபநிஷத்துக்கு தான் முதலில் சங்கர பகவத்பாதர் முதல்ல தொடங்கியிருப்பார், போட்டிருப்பார் அப்படின்னு. ஆனா நம்ம வைதிகத்துல முதல்ல எப்பவுமே சங்கர பகவத்பாதருடைய தைத்திரிய உபநிஷத்தை எடுத்துக்கிறது இல்லை. கட்டோபனிஷத், கேனோபனிஷத், அப்புறமா பிரஷ்னோபனிஷத், அதுக்கப்புறமா தைத்திரிய உபநிஷத் தான் கிரமத்துல எடுத்துக்கணும். எனிவே ஏன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் தைத்திரிய உபநிஷத்து ஆரண்யகத்திலிருந்து வருது. தைத்திரிய ஆரண்யகத்திலிருந்து வர ஒரு உபநிஷத்து. இது கர்ம காண்டத்துடைய முடிவுல ஞான காண்டம் வருவதாக அங்கே கூறப்படுகிறது. அதாவது ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு குழந்தை அவன் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் பினிஷ் பண்ணி அவன் காலேஜ் படிக்கும் போதே அந்த இடத்துல கான்வகேஷன் நடக்குது. கான்வகேஷன் முடியும் போதே அவனுக்கு வேலை கிடைச்சிருது. வேலையும் கிடைச்சிருச்சு, டிகிரியும் முடிச்சிட்டான். உடனே வீட்டுல என்ன பண்ணுவா, அடுத்து அவனுக்கு எப்படின்னா நான் விழுந்து சேர்த்துல சொல்லி
மன்னிச்சுக்கோங்க, நம்ம சன்னியாசி அல்ல. அது அப்படியே சொல்லிடணும். அடுத்தது கால் கட்ட போட்டு விட்டுருவா. அதே போல இந்த வேதமானது அவனுடைய அந்த ஸ்டூடெண்ட் அத்தியனம் குருகுலத்துல அத்தியனம் முடிஞ்சு அந்தேவாஷினாக அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றான். ஏன்னா இது வேதத்திலே இருக்கு. அந்தேவாஷியாக அவன் உள்ளே பிரயோகி உள்ளார வரான். அதனால அவன் கர்மத்தை விளக்க வேண்டும், ஞானத்திற்கு போக வேண்டும். ஏன்னா கர்மம்னா என்ன இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்ப இந்த மாடர்ன் டெக்னாலஜி 26th செஞ்சுரியில நமக்கு இதெல்லாம் தெரியாம போயிடுது. அததான் கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவன் எப்படி பிரவேசிக்கின்றான், செல்கின்றான், புது வாழ்க்கைக்கு காமிக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஊர் கூட்டி அவனுக்கு திருமணம்னு ஒண்ணு பண்ணி அவன் இது வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் செஞ்சிருந்தா இப்ப அதுவே பெரிய விஷயம். ஏன்னா நம்ம திருமலைக்கு திருப்பதிக்கு கூட்டு போய் அவனுக்கு மாலை போட்டு இல்ல குருவாயூரப்பன் முன்னாடி மாலையை போட்டு துளசி தீர்த்தம் போட்டு தண்ணி தெளிச்சு கூட்டணும், அது வேற விஷயம். ஆனா அது கரெக்டா நான் சொல்ல விரும்பல, ஏன்னா எனக்கு அது அருகதையே கிடையாது. ஆனா வைதிகமா ஒரு குழந்தை திருமணத்துக்கு போகும்போது முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவனுக்கு அதுல ஒரு 10 சம்ஸ்காரத்தை வச்சிருக்காங்க. பந்தக்கல் நடுறது, அம்மா மாப்பிள்ளை பொண்ணை போய் பாக்குறது, பொண்ணு மாப்பிள்ளை போய் பாக்குறது, அவா வீட்டுல போய் கை நினைக்கணும், இவா வீட்டுல போய் கை நினைக்கணும். அதுக்கப்புறமா அவங்க வந்து 2 பேரையும் வந்து ஜாதகம் பாக்குறது, இதெல்லாம் பார்த்து ஒரு அட்வான்ஸ் என்ன சொல்லுவீங்க, முன்னாடியே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணிடுவாங்க, என்கேஜ்மெண்ட் இங்கிலீஷ்ல சொல்லுங்க, என்கேஜ்மெண்ட் ஒண்ணு பண்ணி அதுக்கப்புறமா இவனுக்கு அவன் தான் கன்ஃபார்ம் பண்ணி லைசன்ஸ் எல்லாம் போட்டு நீ லைசன்ஸ் ஹோல்டர்னு போட்டு அப்போ ஒரு பெரிய நாள் நல்ல நாளா பார்த்து அந்த முகூர்த்தமும் இந்த சம்பிரதாய முகூர்த்தமும் ஒன்னா சேர்ற மாதிரி திதியெல்லாம் பாட்டு அதுக்கப்புறமா பாணி கிரகணம், பாணிலாம் பாணி கிரகணத்தின்னு ராமாயணத்துல இருக்கு. கை மேல கை வச்சு அப்பா காசு வாங்கி அதுல ஏகப்பட்ட இது இருக்கு, கல்யாணத்துலயே ஏகப்பட்ட விதமான இருக்கு, கந்தர்வ கல்யாணம் எல்லாம் இருக்கு, சுயம்பரம் அதெல்லாம் இருக்கு. அது பிரகாரம் ஏதோ ஒண்ணு. ஆனா நம்ம வந்து யூஸ்வலி பண்றது வந்து என்ன சொல்லுவீங்க, அது கன்னிகாதானம்னு பண்ணி கண்ணியே தானமாக செய்வார். அந்த அப்பா வந்து அந்த பொண்ணு தானமா பண்ணி கொடுத்து பண்ணுவார். அப்ப இவன் நிறைய மந்திரம் எல்லாம் வாசிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி ஸ்கூல் முடிச்சு நல்லா வைத்தியத்துல அப்ப அந்த மந்திரத்தெல்லாம் இவன் சொல்லணும். இவன் சொல்லி காமிச்சாதான் ஓ ஓகே பையன் இஸ் குவாலிஃபைட் ஏதோ படிச்சிருக்கான் ஏதோ அப்படின்னு. இப்ப இது மாதிரிலாம் வச்சா நம்ம யாருமே படிக்க மாட்டோம், யாரும் கல்யாணம் நடக்காது, அதான் விஷயம். சோ இதெல்லாம் பண்ணும்போது அவனுடைய காய்க வாச்சிக மானசம் அந்த சாதனைகள்லாம் எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா வைதிக பிரயோகத்தை பண்ணி இல்லப்பா இதெல்லாம் நீ கத்துட்டானா இனிமே இது கிடையாது, இனிமே நம்ம புது சம்ஸ்காரத்தை கொடுன்னு சொல்லி அப்ப சில மந்திரங்கள்லாம் சொல்லி அவங்க அந்த பாரியாவுக்கு அந்த பெண்ணுக்கு இவனை கல்யாணம் பண்ணி வைப்பா. இதை ஏன் சொன்னா ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இது தைத்திரிய உபநிஷத்தோட சம்பந்தம் இருக்கு. இந்த உபநிஷத்தும் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. It's a junction between the student life twisting or turning. அவன் என்ன பண்றான், ஒரு மாணவனிலிருந்து ஒரு மகனாக மாறுகின்றான். அப்ப அவனுடைய அந்த வாழ்க்கைக்கு என்னென்னலாம் சாதனை தேவை அப்படின்றத காமிக்கிறது. அப்ப முதல்ல அவன் கர்மகாண்டத்துல என்னென்ன பண்ணிருப்பான், கர்மகாண்டம்னாவே நமக்கு அந்த இடத்துல எப்படி இருக்கணும், காய்க கர்மா. காய்க கர்மான என்ன, ஆக்ஷன், the physical action which is all involved. உடம்பால நான் இன்னைக்கு பண்ணல, பாத்திரம் அடிக்கிறது, சந்தனம் அடிக்கிறது, பூ பறிக்கிறது, ஆசிரமத்தை கிளீன் பண்ணுறது, அப்ப நாங்களும் கர்மகாண்டத்துல இருக்கும். சோ காய்க கர்மா. அடுத்து வாச்சிக கர்மா. வாச்சிக கர்மனா மந்திரம் சொல்றது, வாயால சொல்றது, வாச்சிக கர்மா ஜபம் எல்லாமே அதுதான் வரும். மானச கர்மா அப்படின்றது உபாசனா. அந்த தேவதையை நம்ம மனசால மென்டலி we have to do that action. அதெல்லாம் நம்ம பூஜை பண்ணிட்டு அந்த இடத்துல ஜமாலியை கையில வச்சுட்டு சத்தம் இல்லாம அமைதியா மைண்டால பண்ணுவோம். சோ காய்க கர்மா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். பூ பறிக்கிறது, பழம் எல்லாம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறது, பாத்திரம் எல்லாம் பாத்திரம் தேய்ச்சி வைக்கிறது, சந்தனம் அரைச்சி வைக்கிறது, அதுக்கப்புறமா பூஜை பண்ண போற இடத்த ஹோமம் யஜ்ஞம் அதெல்லாம் பண்ற இடத்த கிளீன் பண்ணி என்னன்னா அழகா வச்சுறது,
அந்த மாதிரியான காய், அந்த மாதிரியான இதுவெல்லாம் காய்க கர்மத்துக்கு போயிடும். வாச்சிக கர்மம்னா அந்த பூஜை செய்யும் போது நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இதுவை நல்லா இது பண்ணிக்கணும். மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அந்த இடத்துல அதுக்கான அந்த பலி ஆவாகனம் அதெல்லாம் பண்ணுவோம். அடுத்து மானசம், ஜபம், மெடிடேஷன் அதெல்லாம் வந்துடும். இதனுடைய பெனிஃபிட் என்ன? இப்ப இந்த காய்கம், வாச்சிகம், மானசம் மூணுத்துக்கும் மூணு விதமான பெனிஃபிட் தனித்தனியா கிடைக்கும். இது நான் சொல்லல, ஜெமினி ஷாக்காயில ஜெமினி மகரிஷி தெளிவா சொல்லியிருக்காரு. உபாதி பிராப்தி, உபாதி பிராப்தினா that which improves your body. அதனால அடியேன ஒருத்தங்க கேட்டாங்க, ஏன்பா ஆளுநர் இருக்காங்களே, ஆளுங்களை வச்சு நீங்க கிளீன் பண்ணிக்கோங்களா ஆசிரமத்தை, எதுக்கு நீங்களே கிளீன் பண்ணீங்க, பெருக்கி தொடச்சி எல்லாம் பண்ணீங்க காலையில அப்படின்னு. நான் சொன்னேன் பெனிஃபிட் இருக்கு. என்ன உபாதி பிராப்தி? என்ன உபாதி? நமக்கு கோல்டு வரும். அப்ப அந்த கோல்டுல இருந்து நீங்க டெய்லி இது பண்ணும்போது கோல்டு கம்மியாகும். பாடி எக்ஸசைஸ் நம்ம பண்ணல, அப்ப எக்ஸசைஸ் ஆகுறது இல்ல. இப்ப கட்டையெல்லாம் எடுத்துட்டு வரணும், சந்தனம் அரைக்கணும், பூ பறிக்கணும், இதுக்கெல்லாம் அப்ப நமக்கும் பிசிக்கலி we are involved. அப்ப என்ன ஆகுது, நமக்கு it improves your body condition. இது கடவுள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நமக்கே வந்துருக்கு. ஓகே, காய்க கர்மத்துடைய பலன் என்னென்றால் உபாதி பிராப்தி. பிராப்தி அப்ப நம்மளுடைய மெமரி நல்லா இருக்கும், நல்ல கைகால் இருக்கும், நல்ல ஆக்டிவா இருக்கும், எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் இருக்காது. இதுதான் முதல் பலன். வாச்சிக கர்மம் நல்லா சத்தமா மந்திரம் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அதனால டெய்லியும் பாராயணம். நம்ம முதல்ல டேப் ரெக்கார்ட போடுவோம், அப்ப நம்மளும் கூட சேர்ந்து பாடுவோம். அதுக்கப்புறமா நம்மளும் அப்படியே சேர்ந்து விஷ்ணு சஹஸ்ரநாமமோ, லலிதா சஹஸ்ரநாமமோ, ருத்ரமோ, சமகமோ, புஷ்ப ஏதோ புருஷமோ ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்போம்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா மெமரி பவர் நமக்கு நிறைய இன்க்ரீஸ் ஆகுது. சரௌண்டிங் பீப்புள் நமக்கு இதுவாகும், பிளஸ் நாலேஜ் நல்லா உள்ளார போகுது. அது விஷய பிராப்தி. சோ வாச்சிக கர்மத்துடைய பலன் என்னன்னா விஷய பிராப்தி. காய்க கர்மத்துடைய பலன் என்னன்னா உபாதி பிராப்தி. நமக்கு எந்த விதமான நோய் நொடியும் இல்லாம ஆக்டிவா இருக்க முடியும். மானசமா பண்றோம், ஜபம், தியானம் அதெல்லாம் பண்றோம். அதுக்கு என்ன பிராப்தினா என்விரான்மெண்டல் நல்லா இருக்கும். நம்ம இப்ப ஒரு பூஜை, ஒரு பூவை எடுத்து நானு அதுல பகவான ஆவாகனம் செஞ்சு இதுக்கு நான் ஒரு மந்திரம்லாம் சொல்லி அந்த இடத்துல நம்ம ஒரு ஜப தபங்கள் எல்லாம் பண்ணும்போது அந்த பூவுல பகவானை ஏழணும். அப்ப அந்த பூ, அப்புறமா வில்வம், துளசி, துருவம், அக்ஷதம், அதே மாதிரி நெய்வேத்தியம் எல்லாமே ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாமே ஃப்ரூட்ஸ் தான். ஆனா அந்த பகவானுக்கு செய்து நாம் உண்ணும் போது பகவான் சாப்பிடல, அது வேற விஷயம். சாப்பிடலன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. பகவானுக்கு கண்டருள செய்தல், அதனால சிவவிஷ்ணு சம்பிரதாயத்துல அது பேர் கண்டருள செய்தல் அப்படின்வாங்க. சோ பகவானுக்கு அப்படி காமிச்சு நம்ம எடுத்ததுனால பகவான் சாப்பிட்டாரா அப்ப நமக்கு வந்துருமானா லௌகிக பிராப்தி நமக்கு கிடைக்கும். எல்லாத்துக்கும் ஒரு ரிவரன்ஸ் இருக்கு. இப்ப இந்த ஆப்பிள், ஆரஞ்சு தான் அந்த கடையில கிடைச்சா ஆரஞ்சு. நான் அன்பர்களுக்கு எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கேன், வீட்டுல சாப்பிட்டா சோறு சாதம்னு வாங்குது. அதே ஆசிரமத்துல போயோ இல்ல ஒரு பகவானுக்கு நைவேத்தியம், அதே சோறு, அந்த சாதத்தை எடுத்து போய் பகவானுக்கு வச்சுட்டு நம்ம சாப்பிடும் போது அது என்ன ஆயிடுது? பிரசாதம். நம்ம சாப்பிட்டா சாதம், அதே பகவானுக்கு வச்சுட்டு சாப்பிட்டா நமக்கு என்ன ஆயிடுது? பிரசாதம். பகவானே கண்ணன் பிரான் கீதையில சொல்லியிருக்கான், பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானிரஸ்யோபஜாயதே அப்படின்னு. பிரசாதத்தை நாம் ஸ்வீகாரம் செய்யும் போது நம்மளுடைய அத்தனை தோஷங்களும் போகின்றது. அதனாலதான் இன்னைக்கு கோயில் எல்லாம் கூட்டமா நிக்கிறாங்க, சாமி பார்க்கறதுல பிரசாதத்துக்காக. அது வேற விஷயம். சோ எனிவே, அப்ப கர்மகாண்டத்தில் இருக்கக்கூடிய காய்க, வாச்சிக, மானச, வைதிக கர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 விதமான கர்மாங்களுக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்கு, பலன் இருக்கு. உபாதி பிராப்தி, விஷய பிராப்தி, லௌகிக பிராப்தி. இந்த 3 பிராப்தியையும் வைத்துக் கொண்டால் நமக்கு நன்றாக வாழ்க்கை நிறைவேறும். ஆனால் இதை செய்யவில்லை என்றால் நமக்கு 3 விதமான தோஷம் வரும். என்ன சாமி நீங்க ஏதோ நல்லதே சொல்லுவீங்கன்னு நினைச்சா தோஷத்தை கூட சொல்றீங்க. ஆல்ரெடி எனக்கு ஜாதகத்துல தோஷம் இருக்கு சாமின்னு சொன்னா அது ஜாதக தோஷம். இது செய்யலனாவே நமக்கு தோஷம் வரும். இப்படி ஒரு தோஷம் இருக்கு. இத பத்தி குதூகல விருத்தி அப்படின்ற இடத்துல ஜெய்மினி ரொம்ப டிஸ்கஸ் பண்றாரு. அதை மட்டும் இன்னைக்கு நான் ஓரளவு சொல்றேன், ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
நமக்கு 3 விதமான தோஷம் வரும். தோஷத்ரயம் அப்படின்றார். என்ன தோஷம்? துக்க மிஸ்ருதத்துவம், அடுத்து அதிருப்திகரத்துவம், பந்தகத்துவம். இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். துக்க மிஸ்ருதத்துவம், அதிருப்திகரத்துவம், பந்தகத்துவம். நான் எழுதியிருக்கேன், முடிஞ்சா பார்த்துக்கோங்க, இல்லைன்னா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. துக்க மிஸ்ருதத்துவம் பெயின்ஃபுல். எவ்வளவுதான் சில பேர் பாத்தீங்கன்னா கர்மகாண்டத்தையே முழுகிடுவான், காலையில இருந்து நைட் வரைக்கும் பூஜை யாகம் இதுலயே பண்ணிட்டு கடையை பண்ணிட்டு கடைசியில எதுக்கு வந்தோமோ அதை விட்டுடுவான். இது ஏன் சொல்றேன்னா பாகவதத்திலேயே ஒரு கதை இருக்கு. புரஞ்சரோபாக்கியானத்துல போய் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ராஜா வைதிக தர்மத்துல ரொம்ப மூழ்கி போய் கடைசியில காட்டையே அழிச்சிடுவான். அவ்வளவு ஹோமம் பண்ணிருப்பான், நிறைய பசுமாட்டுகள் எல்லாம் கொண்டுட்டு இது கேட்டா பலி கொடுத்துருக்கேன் அப்படின்னுவான். அப்ப நாரதர் பாப்பாரு, இவனை எப்படிலாம் திருத்தணும்னுக்காக, வாடா ராஜா நம்ம கொஞ்ச நேரம் அப்படி இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு வரலாம், நான் தான் எங்க வேணா போலாமே, எங்க ஹெலிகாப்டர் சொல்லிட்டு நாரதர் அவரை கூட்டிட்டு போவார். கூட்டிட்டு வானத்து மேல பறப்பாரு. ஏகப்பட்ட மிருகங்கள் அப்படியே பூலோகத்துல, நீங்க இமேஜினேஷன்ல பண்ணி பாருங்க, மேகத்துல அப்படியே அப்படியே நிக்குது. இந்த ராஜா கேட்பான், என்ன இது மேகத்துல இவ்வளவு மிருகங்கள்லாம் இருக்கு, யானை, புலி, சிங்கம், சும்மா சொல்றேன், குதிரை, பசுமாடு, கண்டுக்குட்டி எல்லாம் நிக்குது அப்படின்னு. அப்ப நாரதர் சொல்ல, என்ன நீ கொண்டதுதான், நீ யாகம் சொல்லி இத்தனை மிருகத்தை கட் பண்ணி போட்டு வச்சிருக்கடா, அதெல்லாம் பித்ருலோகத்துக்கும் போல மனுஷலோகத்துக்கும் போல இங்கேயும் எங்கேயும் போகாம அப்படியே அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்குங்க. ஐயோ இவ்வளவு கொண்டு இருக்கேன். ஆமா இவ்வளவு கொண்டு இருக்கு, இதெல்லாம் நீ பிராயசித்தம் பண்ணணும்னு சொல்லி அப்படின்ட்டாராம். அப்புறமா தான் ஒரு மம்மியூர்ன்ற கஷேத்திரத்துக்கு போனதாகவும், அங்க இருந்துதான் ஸ்ரீ ருத்ரகீதம் படிச்சாரு. நான் பாகவதத்தை சொல்லியிருக்கேன், அது எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க கேட்டவங்க எல்லாருக்கும் அபார கருணையோட நீங்க கேட்டிருப்பேன், அதையும் நான் புரிஞ்சுட்டேன். சோ துக்க மிஸ்ருதத்துவம், எதுக்காக வந்தமோ அந்த வேலையை பார்க்காம, ரமண மகரிஷி சொல்றாரு, வந்த வேலையை பாரு ஓய், அதுதான் காரணம். அங்க வேற ஒண்ணுக்கெல்லாம் சொல்லல. வந்த வேலையை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், கர்மத்தை எழுதி வச்சுப்போம். அதான் அடியன் வெள்ளூர்பட்டில இருக்கும்போது ஒரு சுவாமி சொல்றாரு, புது சம்ஸ்காரம் அதெல்லாம் கிரியேட் பண்ணாத, இருக்கிற சம்ஸ்காரம் நஷ்யத்துக்கு தான் நம்ம சன்னியாசமே எடுக்கணும் அப்படின்னாரு. என்ன நம்ம நிறைய புது சம்ஸ்காரம் எடுத்துட்டு புது சம்ஸ்காரத்தை மாட்டிப்பாங்க. இப்ப நான் அப்பதான் மாட்டிட்டு இருக்கேன், கிளாஸ் சொல்லிட்டு இப்ப கிளாஸ் ஆன்லைன்ல மாட்டிட்டு இருக்கேன். இதுவும் ஒரு சம்ஸ்காரம் தான், துக்க மிஸ்ருதத்துவம். இதுக்கு நான் அடியன் ஜோக்காவே சொல்லுவேன், யாருமே நம்ம சாட்டிஸ்பாக்சனே பண்ண முடியாது. ரெண்டாவது அதிருப்திகரத்துவம். அதுக்கு ஒரு கதை சொல்றேன், உங்களுக்கு புரியும். இந்த கதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன். திருப்தினா என்ன? சாட்டிஸ்பாக்சன். அதிருப்திகரத்துவம்னா சாட்டிஸ்பாக்சனே பண்ண முடியாது. என்ன சுவாமி சாட்டிஸ்பாக்சன் பண்ண முடியாதுன்னா, அத ஜோக்கா சொல்றேன், நீங்க பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட இருக்கணும். யாரையும் நான் பிஞ்ச் பண்றேன் பஞ்ச் பண்றேன் அப்படின்னா சொல்லக்கூடாது. ஒரு பெரிய பாகவத உத்தமர், அவர் வந்து பாகவதம் பாராயணம் செஞ்சு அதிலேயே கரகண்டவர். அவரை வந்து ஒரு கோவில்ல உபன்யாசம் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அப்ப அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வரணும் அப்படின்னு இவங்களும் ஆசைப்படுறா. சரின்னா அவங்க ஒரு கோவில் கமிட்டி இருக்கும்ல, அந்த கமிட்டியில வந்து ஒரு முடிவு எடுக்கிறா, இவரை தான் நம்ம கூப்பிடணும் அப்படின்னு. அவங்களும் சொல்லிடுறாங்க, சரி ஓகே இவரையே கூப்பிடலான்னு. அவரை போய் கூப்பிட்டா அவருக்கு அதுக்கு வர்றதுக்கு டைம் இல்ல அவருக்கு இஷ்டமும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன சொல்றாரு, எனக்கு 100 பேர் வந்தாதான் நான் பாகவதம் எடுப்பேன். நீங்க நிறைய அப்பெல்லாம் மேளம் எல்லாம் போடுவாங்க, அது மாதிரி மோளம் எல்லாம் போட்டு எனக்கு பெரிய பேனர் எல்லாம் வச்சுடுவோம் அப்படின்னாரு. இப்போ ஒரு பெரிய பேனர் 10 பேனர் 10 அடிக்கு 10 அடிக்கு பேனர் போடுறா. பேனர்ல 5 அடி இவருடைய ஃபேஸ், ஓகேங்களா? மீதி இருக்க 5 அடியில வந்து என்னென்ன நாளைக்கு என்னென்ன உபன்யாசம் பண்ண போறாருன்னு அதை ஃபுல்லா சொல்லி கீழே அனைவரும் பாரீர் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. ஆனா யாரும் வரல. இவருக்கு ரொம்ப கோவமாயிடுச்சு. 7 நாள் நடக்க ஒரு பாகவதம். முதல் நாள் போய் பார்க்கறாரு, யாரும் வரல. ரொம்ப கோவமாயிடுச்சு. அப்ப அந்த ட்ரஸ்டிங்ல எல்லாம் பார்த்து சொல்றாருப்பா, நான் வரல, யாரும் வரல, சும்மா நான் போய் வந்து என்னால பேச முடியாது, அது ஒரு 2 ஹவர் நான் கொடுக்கணும், அதனால முடியாது. நாளைக்கு வந்து 100 பேருக்கு மிஞ்சாம வந்தா மட்டும்தான் நான் வருவேன், நீங்க வந்தா ஆள் வந்தா எனக்கு கால் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப நைட்டோட நைட்டா அந்த ட்ரஸ்டிங்ல அந்த கமிட்டியில இருக்கவெல்லாம் கூடி ஒரு முடிவு எடுக்கணும்.
அதுல நம்மள மாதிரி அடியேன் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்தாங்க, சுவாமி இந்த ஊர் மக்கள் எல்லாம் நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னா தான் வருவாங்க. அப்ப பாகவத பிரவச்சனம் முடியும் போது அங்க நமக்கு பாயசம் கொடுக்கப்படும் போடுவோம், கண்டிப்பா கூட்டம் வரும் அப்படின்னு போட்டான். இவன் போட்ட பிறகு என்ன ஆயிடுது, அந்த பேனர்லயே தான் போடணும். இப்ப 10க்கு 10 அடி பேனரா, அதை வந்து ஒரு 10க்கு 8 மாத்தி மீதி இருக்கிற 2 அடியில பாயசம் வழங்கப்படும். அதை பெருசா போட்டான். மறுநாள் பாகவதர் போறார், 100 பேருக்கு மேலதான் இருக்காங்க. ஏன்னா பாயசம் கிடைக்கிறது. சோ நிறைய கூட்டம் இருக்கு. பாகவதர் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்ல, கூட்டம் தான் வந்து பிரவச்சனம் நல்ல 2 ஹவர் பேசிட்டார். பேசி முடிச்சிட்டோன்னு சொன்னார், ஏதாவது கேள்விங்க எல்லாம் இருந்தா கேளுங்கோ, எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கேன் அப்படின்னு. அப்போ ஒருத்தர் சொன்னா, சுவாமி நீங்க பேச்ச கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, பாயசம் ஆறி போயிடுது, அதனால கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. பாகவதருக்கு சரியான கோவம் வந்துருது. என்ன நீங்க இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே கமிட்டிக்கு சொல்லிட்டாரு, நாளைக்கு 500 பேர் வந்தாதான் நான் வந்து பிரவச்சனம் பண்ணுவேன், என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இந்த மக்களும் சரி கிடைச்ச பாயசத்தை வாங்கிட்டு அவங்களும் போயிட்டா. இப்ப கமிட்டிக்கு ஒரு பெரிய தலைவலி, 3வது நாள் சப்தாகம் நடக்கணும். ஏன்னா நடக்கல பின்னம் ஆயிடும். அப்ப என்ன பண்றதுன்னு திரும்பியும் நைட்டோட நைட்டா எல்லா மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்க்கு இந்த மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டாரா, ஏதாவது பண்ணணும்னு பார்க்கும்போது அவ ஒரு முடிவு எடுத்தா. அங்க என்ன மாதிரி ஒரு வயோதி நல்ல கோட்டையை போடுறதுக்கு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து சொன்னா, சாமி பாயசம் கொடுத்தா பத்தாது, அது கூட ஒரு வடையும் போடுவோம் அப்படின்னு. இப்ப 10க்கு 10 பேனர்ல 10க்கு 6 எடுத்து மீதி இருக்க 4 அடியில பாகவதருடைய போட்டோவையும் கொஞ்சம் சின்னதா பண்ணிட்டு, முதல் நாள் 2வது நாள் 3வது நாள் 7 நாள் இருக்குல்ல, இப்ப 3வது நாள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நாளையில இருந்து பாயசமும் வடையும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அது போட்டு அப்ப அந்த கண்டென்ஸ் எல்லாம் தேவையில்லை, அது என்ன எல்லாருக்கும் தெரியும். முதல்ல என்ன பாராயணம், என்ன பாராயணம் தெரியும் சொல்லி பாகவதருடைய ஃபேஸ் அப்புறமா மெயினா அவங்க போட்டுறது என்ன, வடையும் பாயசமும் அப்படி வச்சுட்டா. போறாரு, 500 பேர் மேல இருக்கா கூட்டம். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். சரி ஓகேன்னு ஸ்டார்ட் பண்ண போறாரு. கோபிகா ஜீவன ஸ்மரணம் உடனே ஒரு எழுதான், சாமி நிறுத்துங்க. என்னடா சாமி, என்ன இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல சாமி, நீங்க அப்புறமா கூட பேசிக்கோங்க, நேத்தே ஆறி போயிடுது, இன்னைக்கு வேற வடை வேற இருக்குன்னா, வடையும் பாயசமும் எப்பவுமே சூடா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும், நீங்க வேணா முதல்ல அதை கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் நீங்க பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. இவருக்கு ரொம்ப இன்சல்ட் பண்ண மாதிரி ஆயிடுது. அவர் சொல்லிட்டு, நாளைக்கு 1000 பேர் வந்தாதான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கமிட்டி ஆளுங்களுக்கு சொல்லிட்டு உடனே எழுந்து போயிட்டாரு. இப்ப மக்களும் வடை பாயசம் கிடைச்சதுன்னு சொல்லி அவளும் சாப்பிட்டுட்டு நல்லா போயிட்டா. இப்ப நைட்டோட நைட்டா கமிட்டி பார்த்தது, இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு கூப்பிடுவாங்கன்னு சொல்லி அவங்களே முடிவு எடுத்துட்டாங்க. நாளைக்கு மதியம் சாப்பாடும் நைட்டு சாப்பாடும் கொடுக்கப்படும். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, பாகவதரையும் எடுத்துட்டாங்க, பாகவத பிரவச்சனம் சப்தாகம் எடுத்துட்டாங்க. ஏன்னா பேனர் பத்தலையே. சோ 10க்கு 10 பேனர்ல பாகவத பிரவச்சனம் சப்தாகம் எடுத்துட்டா, பாகவதருடைய போட்டோ எடுத்துட்டா, என்ன போட்டுட்டாங்க, 10 நாள்ல 4ஆம் நாள்ல இருந்து இருக்குல்ல, 4ஆம் நாள்ல இருந்து 7ஆம் நாள் வரைக்கும் என்னென்ன சாப்பாடு என்ன வெரைட்டி இருக்குன்னா அதை போட்டா. இட்லி சாம்பார் வடை சட்னி எல்லாத்தையும் போட்டாங்க. ஏன்னா அப்பதான் கூட்டம் வரும். இப்ப பாகவதர் 4வது நாள் போறாரு. போனா ஒரே கூட்டம், ஆயிரக்கணக்கில் அப்படியே திடந்து அப்படியே கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்க மக்கள். பாகவதர் போய் பார்த்தாரு, எப்பா நான் உள்ளார போனாதான் இது நடக்கும், பாகவதம் நடந்தாதான் இந்த சத்தியம் எல்லாம் நடக்கும், அதனால எனக்கு வழி விடுங்கன்னு சொன்னான். அப்ப அந்த கூட்டத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்டு, இப்படி சொல்லி தான் 10 பேர் போயிருக்காங்க, அதனால உள்ளார விட மாட்டேன். கடைசியில பாகவதர் உள்ளாரே போகல. இது மாதிரிதான் இதை வந்து நம்ம ஜோக்கா எடுத்துக்கிறோம். இன்னைக்கு கர்மகாண்டத்தையும் நம்ம எல்லாருமே இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். காலையில எழுதுகிறது, பூஜை பண்றது, சந்தனம் தயாரிக்கிறது, குங்குமம் தயாரிக்கிறது, அப்புறமா பூவை பறிக்கிறது, கோலம் போடுறது எல்லாம் பண்றோம். நம்ம தப்பா நம்ம யாரையும் சொல்ல வரல, பண்றோம். யஜ்ஞங்கள் எல்லாம் பண்றோம், பஞ்சாயத்தன பூஜை எல்லாம் பண்றோம். ஆனா அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சனே இல்ல. எதுக்கு பண்றோம்னே தெரியல. ஒண்ணே இல்ல, காலையில சந்தியாவந்தத்துக்கு உட்காருவோம், அது எல்லாம் தானே பண்றோம், பிராமணன் பண்றோம், எல்லாம் தானே பண்றோம், அப்ப என்ன எல்லாம் பண்றான்னு சொல்லி குளத்துல ராஜா போய் பாலை ஊத்த சொன்னா எல்லாரும் தண்ணியை ஊத்தி கடைசியில கிணறு, அப்படின்னா கிணறு ரொம்ப அது வேற விஷயம், இங்க கிணறு கூட ரொம்ப இல்லை. அது மாதிரி ஆயிடுத்து. இன்னைக்கு எல்லாரும் நம்ம எதுக்காக பண்றோம்னு விட்டுட்டு ஏதோ பண்ணிட்டு அதிருப்திகாரத்துவம், we are not satisfied.
அதனாலதான் விநாயகர் கிட்ட போறோம், அங்க ஒரு தேங்காவை உடைக்கிறோம், அவங்க கிட்டயே சொல்றோம் விக்ன விநாயக பாதம் நமஸ்தேன்னு. விக்னா விநாயகா உன் பாதத்துல தொழுறேன், எல்லா விக்னத்தையும் நீக்கிடுன்றோம். அப்புறமா நீ முருகன் கிட்ட போக கூடாது. ஏன் போறேன்? விநாயகர் கிட்ட அப்பீல் போட்டுருக்கோம், அது நடக்குமா இல்லையான்னு தெரியல, எதுக்கும் இன்னொரு அப்பீல நம்ம முருகன் தலையில கட்டலாம்னு சொல்லி அவங்க கிட்ட போறோம். அப்புறமா அவங்க கிட்டயும் அதிருப்திகாரத்துவம் சிவன் கிட்ட போறோம். அதுக்கப்புறம் அம்பாள் கிட்ட போறோம், பெருமாள் கிட்ட போறோம், அப்புறமா எல்லா விதமான தேவதைகளுக்கும் போறோம். ஏன்னா அதிருப்திகாரத்துவம். புரியுதுங்களா? அதனால கடைசியில இந்த சாமி எல்லாம் பார்த்தாதுன்னு பக்கத்து மதத்துக்கிட்டையும் போறோம். சாமி மண்டே டு சாட்டர்டே நான் மாரியம்மா மேரியம்மா எல்லாரையும் போயிட்டேன், சண்டே ஆனா என்ன விட்டுடுவோம், ஏன்னா நானு வேற ஒரு இடத்துக்கும் போகணும்னு சொல்லி அங்கேயும் போய் பில்லி சொல்லி வச்சுட்டு வரும். நமக்கு நம்மளே பொடி கட்டிய தலையில சொல்லிச்சுக்கணும். ஏன்? சாட்டிஸ்பாக்சன் இல்ல, அதிருப்திகாரத்துவம். இது இன்னொன்னு செய்யற வேலையே பந்தம் வந்துடும். நான் செய்யறேன் நான் செய்யறேன் நான் செய்யறேன் நான் செய்யறேன், அதுக்கு ஒரு கதை சொல்றேன். ஏன்னா இங்க பாருங்க எல்லாம் கதையா நிறைய வருது, கவலைப்படாதீங்க. அடுத்த கிளாஸ்ல இருந்து வேதாந்தம் தலையை பிடிச்சிட்டு போகுது. அடியே எனக்கு குத்தம் சொல்லாதீங்க, யாருன்னா கேட்கறதா இருந்தா எனக்கு ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் பண்ணாரு, தைத்திரிய அவர் கேளுங்க. இந்த பந்தகத்துவம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நம்ம எதற்காக செய்கின்றோம் என்பதே தெரியாம பண்றோம். ஒண்ணு கைகால் வலியோட அவ்வளவு பண்ணிப்பான், என்ன கணபதி ஹோமம் பண்ண சாமி கைகால்லாம் வலிக்குது, கடைசியில கணபதி ஹோமத்தின் பலன் என்ன, கோபி ஹாஸ்பிட்டல் ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிடும். அதிருப்திகாரத்துவம். எதுக்காக பண்றோம்ன்றதே தெரியாம ஏதோ பண்ணிட்டு கடைசியில இதுதான் நான் செய்யறதுதான் கரெக்ட்னு நினைச்சிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும். பந்தகத்துவம் அதை விட மோசம். அந்த பந்தமே வேற மாதிரி மாறி போயிருக்கும். என் ஒரு வீட்டுல அப்பா இறந்துட்டார், தாத்தா இறந்துட்டார். தாத்தா இறந்ததுக்காக அப்பா என்ன பண்றாரு, ஒரு புரோகிதரை கூப்பிட்டு வந்து, எப்பா நீ வந்து எனக்கு சாதனம் பண்ணி வைக்கணும்ன்றாரு. அவங்க வீட்டுல ஒரு நாய்க்குட்டி, ரொம்ப நாய்க்குட்டி பூனைக்குட்டி ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க, பூனைக்குட்டி வச்சுக்கோங்க, அதான் ஈஸியா இருக்கும். பூனைக்குட்டிய அவங்க வீட்டுல டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. அப்ப அந்த புரோகிதர் சொல்றாருப்பா, அடுத்த முறை வரும்போது இந்த சாதம் கொடுக்கறதுக்கு நான் வருஷம் வருஷம் வந்துடுறேன், ஏன்னா அந்த மாமா வந்து ரெகுலரா வர பர்சன். அவர் சொல்றாரு, சரி நான் பண்றேன், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், இந்த பூனை வந்து குறுக்கால போது எனக்கு தோஷம் ஆயிடும், அதனால அது வரும்போது அடுத்த முறை நான் வரும்போது ஒரு கூட ஒண்ணு வாங்கி வச்சுக்கோ, அதை போட்டு அந்த பூனைய அரெஸ்ட் பண்ணி வச்சுடு, லாக் டவுன் பண்ணி வச்சுடு அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப இந்த பையன் என்ன பண்றான், அவங்க அப்பாவுக்கு தாத்தாவுக்கு அவன் வந்து சாதனம் பண்ணும் போதெல்லாம் ஒரு கூடையே எக்ஸ்ட்ரா வாங்கிடுறான். இப்ப அப்பா செத்து போயிட்டார், இத பேரன் பார்த்துட்டு இருந்தான், அவன் பார்த்தான். இப்ப தாத்தாவுக்கு சாதனம் முடிஞ்சிட்டு அப்பாவும் இறந்துட்டார், அப்பாவுக்கு தான் உள்ள சாதனம் பண்ணணும். மாமாவும் வர சொன்னான், அந்த மாமாவும் வயசானவர் வர்றார். அவர் என்ன பண்ணிட்டார், அந்த லிஸ்ட்ல பூனை பிளஸ் அந்த கூடை அதை ஏத்திட்டான். ஆக்சுவலி அதுக்கும் சம்பந்தமே இல்லை. பூனையை ஒண்ணு வாங்கி அதுக்கு ஒரு கூடையை ஒண்ணு வாங்கி அந்த பூனையை வந்து அந்த சாதன காலத்துல எடுத்து போய் நிக்க வச்சு அதுக்கு கூடையை வச்சு குப்புற போட்டு அதை மறைச்சு வைப்பான். இப்ப இந்த மாமா வந்து இறந்து போயிட்டாரு, யாரு சாதனை செஞ்சு வச்சு மாமா இறந்து போயிட்டாரு, அவனுடைய வாரிசு புதுசா வருது. அவன் கேட்டான், இந்த பூஜைக்கு நான் பூவே போடல, ஒரு அர்ச்சனையும் பண்ணல, ஒரு பூ இதுவும் பண்ணல, எதுக்கு நீங்க அதை வேற பூச்சி வைக்கிறீங்க? இல்ல எங்க தாத்தா எங்க அப்பா எல்லாம் அப்படிதான் பண்ணா, அதனால நானும் வந்து நாங்க நினைச்சோம் அது வேதத்துல ஏதோ இருக்கு போல இருக்கு, அங்க இடத்துல ஒரு பூனையை பிடிச்சி வைக்கணும், அதுக்கு மேல ஒரு கூடையை வச்சு குப்புற போடணும்னு அப்படின்னு நாங்க நினைச்சுட்டு இருந்தோம்னு சொன்னான். கடைசியில பாருங்க, அந்த பையன் எதுக்குன்னே தெரியாம சாதனாவே என்னன்னு தெரியல, பூனையும் பிடிச்சி வச்சுட்டு கூடையும் கம்பு போட்டு இருந்தான். இது மாதிரிதான் நம்ம இன்னைக்கு எந்தெந்த பூஜைக்கு என்னென்ன பண்ணணும்னு தெரியாம பந்தத்துல மாட்டின்னு இருக்கும். கடைசியில நம்ம பண்ற காரியமே ஒரு பந்தத்தை உருவாக்கிடுது. நல்லா பண்ணினா என்ன ஆகுது, சொர்க்கம். கெட்டா பண்ணா என்ன ஆகும், நரகம். இப்ப என்ன ஆயிடுது, அவன் நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் போயிட்டு இருக்காங்க. ஆத்ம விசுவாசமும் ஆத்ம ஞானமும் வரல. அப்ப கர்மகாண்டத்துல விதமான பிரச்சனைகள் தான் இருக்கு. இதெல்லாம் போக்கணும்னா
அதுக்கு அடுத்தது அவனுக்கு வேற ஒரு விதியை கொடுத்து அந்த விதியை மூலமா உபாசனை செய்ய வச்சு அந்த விதியை உபாசனை மூலமா ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்துக்கு இழுத்துட்டு வரணும். அவனை இழுத்துட்டு வந்து, எப்பா நீ இவ்வளவு நாள் பண்ணது போதும், இப்போ உட்காந்து இனிமே தியானம் பண்ணு, ஆத்ம விசாரணம் பண்ணு அப்படின்னு சொல்றதுதான் தைத்திரிய உபனிஷத் ஒரு கிராஜுவலா எஸ்கலேட்டர்ல நீங்க ஏறும்போது தெரியும், அப்படியே ஸ்லோவா போகும். ஆனா போகுது, ஆனா எப்படி போகுதுன்னே தெரியாது. அது மாதிரி அழகா உங்களை மேல கூட்டிட்டு போகிறது. அதுதான் நம்ம இனிமே வர காலத்துல இந்த தைத்திரிய உபனிஷத்தை படிக்க போறோம் அப்படின்னு சொல்லி, அப்படியாப்பட்ட இந்த உயர்ந்த உபனிஷத்தை நம்ம எல்லோரும் அனுபவிப்போம். ஓம் ஷண்ணோ மித்ரஷம் வருணः ஷண்ணோ பவத்வர்யமா ஷண்ண இந்திரோ ப்ருஹஸ்பதிः ஷண்ணோ விஷ்ணுருக்ரமः நமோ பிரம்மணே நமஸ்தே வாயு त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि रथं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम् ओम शांति 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 हरि ओम तत्सत् श्रीरामकृष्णार्पणमस्तु।